அம்பலாங்கொடை காவல் நிலையத்தில் நேற்று மதியம் துப்பாக்கியொன்று தவறுதலாக வெடித்ததில் ஒரு காவல் அதிகாரி காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காயமடைந்த அதிகாரி பணிக்கு சமூகம் அளிக்க வந்த ஒரு கான்ஸ்டபிள் என தெரிவிக்கப்படுகிறது. கான்ஸ்டபிள் பணிக்கு சமூகம் அளித்த பின்னர் தனது துப்பாக்கியை பரிசோதித்துக் கொண்டிருந்த போது திடீரென துப்பாக்கி வெடித்ததென கூறப்படுகிறது. அதன்போது அவரது காலில் குண்டு பாய்ந்த நிலையில் உடனடியாக அவர் பலப்பிட்டிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவரது நிலை மோசமாக இல்லை என்றும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பு துறைமுகத்தில் 13,000க்கும் மேற்பட்ட கொள்கலன்கள் தேங்கி கிடப்பதாக உயர்மட்ட கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. துறைமுக அமைச்சர், பிரதி அமைச்சர், அமைச்சின் செயலாளர், இலங்கை துறைமுக அதிகார சபையின் தலைவர், சுங்கத்தின் பிரதான அதிகாரிகளுடன் நேற்று முன்தினம் இந்த கூட்டம் நடைபெற்றுள்ளது. இந்த கூட்டத்திலேயே 13,000க்கும் மேற்பட்ட கொள்கலன்கள் தேங்கி கிடப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக கட்டப்பட்ட வாகன நிறுத்துமிடத்தை மேலதிக சுங்க ஆய்வு மையமாக மாற்ற வேண்டும் என்ற யோசனையும் முன்வைக்கப்பட்டது. அரசு நிறுவனங்களின் ஒப்புதல் தேவைப்படும் கொள்கலன்களை புதிய யார்டில் நிறுத்தி வைக்கலாம் என சுங்க இயக்குநர் ஜெனரலும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் டெலிவரி ஆர்டர் தாமதங்கள் மற்றும் போக்குவரத்து சங்கங்களுக்கு SMS மூலமாக கொள்கலன் இயக்க அறிவிப்புகளை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் உள்ளிட்ட பல செயல்பாட்டு சிக்கல்கள் விவாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு பாலமீன்மடு பிரதேசத்தில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடு சுத்தம் செய்வதற்கு வழங்கிய 25,000 ரூபாய் நிதியில் 3 பேருக்கு இதுவரை நிதி வைப்பு செய்யப்படவில்லை என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் மட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் வர்த்தகருமான அந்தனி செல் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். இந்த நிதி எங்கே, இந்த நிதிக்கு என்ன நடந்தது, இது தொடர்பாக பிரதேச செயலாளர் விசாரணைக்கு மேற்கொண்டு இதில் ஊழல்கள் நடந்திருந்தால் ஊழல் செய்த அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டின் சில பகுதிகளுக்கான மண்சரிவு சிவப்பு அறிவிப்புகள் நீக்கப்பட்டாலும் அந்த பகுதிகளில் நிலவும் அபாயம் இன்னும் குறையவில்லை என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தற்போது மழைவீழ்ச்சி குறைந்துள்ளதனால் சிவப்பு அறிவிப்புகள் நீக்கப்பட்டாலும் அதிகாரிகள் வந்து சம்பந்தப்பட்ட அபாய பகுதிகளை ஆய்வு செய்யும் வரை மக்கள் அந்த பகுதிகளுக்கு திரும்ப வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவன அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து தேவையான அறிவுறுத்தல்களை வழங்கும் வரை அபாய பகுதிகளுக்கு திரும்ப வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது பதுளை, கண்டி, நுவரெலியா, குருநாகல் மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் உள்ள 17 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதல்கட்ட எச்சரிக்கை அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. கண்டி அங்கும்புற கல்கந்த பகுதியில் மண்சரிவு அபாயம் காரணமாக ஆட்களவருமின்றி இருந்த வீடொன்றிலிருந்து அடையாளம் காண முடியாத அளவுக்கு எரியுண்ட நிலையில் நபர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த சடலம் நேற்று முன்தினம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த வீட்டின் உரிமையாளர்கள் அந்த பகுதியில் நிலவிய மண்சரிவு அபாயம் காரணமாக சில நாட்களுக்கு முன்னர் வீட்டை பூட்டிவிட்டு நீர்கொழும்பு பகுதியில் உள்ள உறவினர் ஒருவரின் வீட்டுக்கு சென்றுள்ளனர். நேற்று முன்தினம் காலை வீட்டின் அருகே வசிக்கும் உறவினர் ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் உரிமையாளர்கள் மதியம் வீட்டுக்கு சென்று பார்த்துள்ளனர். இதன்போது வீட்டின் உட்புறத்தில் அடையாளம் காண முடியாத நிலையில் மனித உடலம் ஒன்று எரிந்து கிடப்பதையும் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் அங்கும்புற போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். சம்பவ இடத்துக்கு விரைந்த அங்கும்புற போலீசார் உடலத்தை மீட்டதுடன் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாத்தரை கக்மனை வீதியில் கொன்கல பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் பலர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கவனக்குறைவாக செலுத்தப்பட்ட தனியார் பஸ் ஒன்று எதிர் திசையில் பயணித்த டேப்பர் வாகனத்துடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் பஸ்ஸில் பயணித்த பலரும் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். விபத்தினை அடுத்து பஸ் சாரதி தப்பி சென்றுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பருத்தித்துறை இன்பரொட்டி கடற்கரையில் அடையாளம் தெரியாத ஆண் ஒருவரின் சடலம் கரையொதுங்கியுள்ளது. கரையொதுங்கிய உடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என்றும் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதேவேளை யாழில் கரையொதுங்கிய சடலம் இந்தியா ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து மீன்பிடிக்க சென்று கடந்த 6ஆம் தேதி நடுக்கடலில் தவறி விழுந்து மாயமான மீனவர் உடலாக இருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுவதாக தமிழ்நாடு தகவல்கள் வெளியாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பதுளை பிரதான வீதியில் ஒபம் நாயக்க ஹினுவெல பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிள் வீதியை விட்டு விலகி ஓடையில் விழுந்ததில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
நேற்று முன்தினம் நள்ளிரவு சம்பவித்த விபத்தில் மத்தித மந்தினு என்ற 22 வயது இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டு இழந்ததனால் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்த இளைஞனின் பிரேத பரிசோதனை நேற்று முன்தினம் ககபத்தே ஆதார மருத்துவமனையில் நடைபெற்றுள்ளது. விபத்து தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இயங்கும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் கிளை அலுவலகம் இலங்கை பிரஜைகள் மற்றும் இரட்டை குடியுரிமை கொண்டவர்களுக்கான சேவைகளை விரிவுபடுத்தியுள்ளது. இதற்கு அமைய வெளிநாட்டு சாரதி அனுமதி பத்திரங்களை கொண்டுள்ளவர்கள் இலங்கையில் வாகனங்களை ஓட்டுவதற்கு அவசியமான தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி இதுவரை வெரகர அலுவலகத்தில் மாத்திரமே பிரதானமாக வழங்கப்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 2025 ஆண்டு ஆகஸ்ட் 3 கட்டுநாயக விமான நிலையத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அலுவலகம் ஆரம்பத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மாத்திரமே சேவைகளை வழங்கி வந்துள்ளது. இதன்படி தற்போது இந்த சேவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளதுடன் மூலமாக வெளிநாட்டு சாரதி அனுமதி பத்திரம் வைத்துள்ள இலங்கை பிரஜைகள், இரட்டை குடியுரிமை கொண்ட இலங்கையர்கள் ஆகியோர் விமான நிலையத்திலேயே தமது தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே 2025 நவம்பர் 17 இடப்பட்ட 2463 கீழ் 4ஆம் இலக்க விசேட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் திருத்தப்பட்ட மோட்டார் வாகன கட்டண விதிகளுக்கு உட்பட்டு இதற்கான கட்டணங்கள் அறவிடப்படும் என்றும் தற்போது வெரகர மற்றும் கட்டுநாயக்க விமான நிலைய அலுவலகங்களில் மாத்திரம் கிடைக்கும் இந்த சேவை எதிர்காலத்தில் மாவட்ட அலுவலகங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள் கொழும்பு வரை செல்லாமல் விமான நிலையத்திலேயே தமக்கான அனுமதியை பெற்றுக்கொள்ள வழிவகுக்கப்பட்டுள்ளது. அனர்த்தம் காரணமாக கடந்த ஒரு மாத காலமாக தடைப்பட்டு இருந்த கிழக்கு மாகாணத்துக்கான தொடருந்து சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பிலிருந்து திருகோணமலை, கொழும்பு தொடருந்து சேவைகளை நேற்று தொடக்கம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அரசாங்கத்தின் துரித முயற்சியினால் ஸ்ரீவெல்ட் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஒரு கட்டமாக சேதமடைந்த தொடர்ந்து பாதைகள் திருத்தப் பணிகள் யாவும் நிறைவடைந்ததன் பின்பு கடந்த சில நாட்களாக பற்சாத்த சேவைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்ததை அடுத்து புதன்கிழமை அதிகாலை 5 மணிக்கு மட்டக்களப்பிலிருந்து கொழும்புக்கான உதய தேவி சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை திருகோணமலையிலிருந்து கொழும்புக்கான சேவையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பிலிருந்து செல்லும் பயணிகள் கல்லூயா சந்தியில் இறங்கி திருகோணமலையிலிருந்து வரும் கொழும்புக்கான தொடருந்தில் மாற வேண்டும் என்றும், இதேவேளை மாகோவிலிருந்து மட்டக்களப்புக்கான சரக்கு மற்றும் எரிபொருள் சேவைகளும் புதன்கிழமை தொடக்கம் மீண்டும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பண்டிகை காலத்தில் நீர்நிலைகளை பயன்படுத்தும் போது பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு சமூக மருத்துவ நிபுணர் சமித ஸ்ரீதுங்க அறிவித்துள்ளார். தற்போது நிலவும் அனர்த்த நிலைமை காரணமாக நீர்நிலைகளின் தன்மை மற்றும் ஆழம் மாற்றமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தினால் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய நாட்களில் நிலவும் அனர்த்த நிலைமையுடன் நீர்நிலைகளின் கட்டமைப்பு மாற்றமடைந்துள்ளது. அவற்றின் தரைப்பகுதி மற்றும் ஆழம் மாறப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறான இடங்களை பயன்படுத்தும் போது எப்போதும் அவதானமாக இருங்கள். உங்களுக்கு தெரியாத நீர்நிலைகளில் இறங்கி நீராடவோ அல்லது அதனை பயன்படுத்தவோ முன்னதாக அங்கிருப்பவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சில வேளைகளில் பழைய இடங்களாக இருந்தாலும் அனர்த்தங்களுக்கு பிறகு அவற்றின் ஆழம் அதிகரித்து காணப்படும். இதேவேளை பாடசாலை விடுமுறை மற்றும் பண்டிகை காலங்களை முன்னிட்டு வீதி விபத்துகள் மற்றும் ஏனைய விபத்துகள் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் காணப்படுவதனாகவும் இது தொடர்பிலும் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. எனவே கடந்த சில வருடங்களின் தரவுகளை பகுப்பாய்வு செய்ததில் குறிப்பாக சாரதிகள், வாகனங்களில் பயணிப்பவர்கள் மற்றும் பாதசாரதிகளின் கவனியினம் காரணமாகவே பெரும்பாலான வீதி விபத்துகள் ஏற்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அனைவரும் தமது வாகனங்களை போக்குவரத்தில் ஈடுபடுவதற்கு முன்னர் அவை சரியான இயங்கு நிலையில் உள்ளனவா என்பதை உறுதிப்படுத்துவது அவசியம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனவரி மாதம் 6ஆம் தேதிக்குள் பதிவு கட்டாயம் என்றும் புதிய திட்டம் குறித்து மக்களுக்கு வெளியாகியுள்ள முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. டெட்பா சூறாவளி நிவாரண உதவிக்காக புதிய பதிவு திட்டம் ஒன்றை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. இதன்படி ஜனவரி 6ஆம் தேதிக்குள் இணையம் மூலமாக பதிவு கட்டாயம் ஒன்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு அவசர நிவாரண உதவிகளை வழங்குவதற்காகவே அரசாங்கம் இந்த பதிவு திட்டத்தை ஆரம்பித்துள்ளது. இதன்படி பாதிக்கப்பட்டவர்கள் தங்களின் விவரங்களை எதிர்வரும் ஜனவரி மாதம் 6ஆம் தேதிக்குள் அரசு இணையதளம் வழியாக சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்காக அவர்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட 17 வயது மாணவர் உள்ளிட்ட 10 பேர் புனர்வாழ்வு மையத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை யாழ்ப்பாண நகர் பகுதியில் இடம்பெற்றதாக யாழ் காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாண நகர் பகுதியில் காவல்துறையினர் நடத்திய விசேட சோதனை நடவடிக்கையின் போது குறித்த 10 பேரும் கைது செய்யப்பட்டனர். இதன்போது அவர்களிடமிருந்து ஐஸ் போதைப் பொருள், போதை மாத்திரைகள் மற்றும் கேரளா கஞ்சா என்பன பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதேவேளை வவுனியா மருகந்த பகுதியில் காணியொன்றில் கஞ்சா செடியொன்றை பயிரிட்டு வளர்த்த ஒருவரை வவுனியா தலைமை காவல்துறை நிலைய போதை தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். அதேபோதையை சேர்ந்த 32 வயதான ஒருவரை கைது செய்யப்பட்டதுடன் கஞ்சா செடியும் கைப்பற்றப்பட்டது. கைது செய்யப்பட்டவரை மேலதிக விசாரணைகளின் பின்னர் நேற்று நீதிமன்றத்தில் முற்படுத்த உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. AK News. நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும உள்ளிட்ட அமைச்சின் செயலாளர்கள், அரசாங்க அதிகாரிகள் உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டனர். சாதாரணமாக நமது சேவை என்பது அந்தந்த நிறுவனங்கள் வழங்க வேண்டிய சேவையின் அடிப்படையில் உள்ளது. நீர்வளங்கள் திணைக்களத்தின் பிரச்சினைகள் நீர்வளங்கள் திணைக்களத்தினால் தீர்க்கப்பட வேண்டும். நீர்ப்பாசன திணைக்களத்தின் பிரச்சினைகளை அவர்கள் தீர்க்க வேண்டும். அவ்வாறு சேவை வழங்குவதற்கான அமைப்பு அல்லவா உருவாக்கப்பட்டுள்ளது. அதனால் இப்போது விசேட நிலைமை தொடர்பில் அறிய வேண்டும் அல்லவா? அதனால் சாதாரண அரச பொறுமுறையை கடந்து எமக்கு இணைந்த பொறுமுறை ஒன்று அவசியமாகும். அதனால் எமது முப்படை, போலீஸ், சுயாதீனமான மக்களின் பங்களிப்பு, பிரதேச செயலக, பிரதேச சபைகளின் உத்தியோகத்தர்களின் பங்களிப்பு தேவை. இந்த இலக்கினை பூர்த்தி செய்வதற்கு சாதாரண நிறுவனமாக செயற்படுவதற்கு பதிலாக இணைந்து இயந்திரமாக செயற்படும் பொழுது நாம் எதிர்பார்த்த இலக்கினை விட வேகமாக செயற்பட முடியும். இந்த இலக்கினை தம்மிடமுள்ள இயலுமான வலிமையை கொண்டே தீர்மானிக்க முடியும். அதனால் சாதாரண பொறிமுறை செயற்பாடுகளுக்கு பதிலாக இணைந்த பொறிமுறையாக செயற்பட வேண்டும். அப்போது அதற்காக விரைவாக செயற்பட வேண்டும். அவ்வாறு இணைந்து ஒரு மாதத்துக்குள் செயற்பட்டால் மீண்டும் பழைய நிலைமை அடைய முடியும் என நான் நினைக்கின்றேன். அதன் பின்னர் ஜனவரி மாதத்திலிருந்து மீண்டும் வளமையை போன்று தனித்துவமான நிறுவனமாக இயங்க முடியும் அல்லவா? மாவட்டத்தில் வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் மீள் குடியேற்றுவது தொடர்பில் ஜனாதிபதி இதன்போது கவனம் செலுத்தினார். முற்றாக சேதமடைந்த 1800 எத்தனை அளவுக்கு செல்ல முடியும், புதிய இடத்தில் எத்தனை பதிவு செய்ய முடியும் என்பதில் இன்னும் எங்களுக்கு சரியான தரவுகளை கூற முடியாது. அடுத்ததாக உங்களுக்கு எவ்வாறாயினும் 1800 குடும்பங்களில் பலர் பழைய இடத்துக்கு செல்ல முடியாது என்பதுடன் அவர்களை அங்கு அனுப்ப முடியாது. அந்த பகுதியில் அண்மித்து அரசாங்கத்தின் காணிகள் உள்ளனவா? அரசாங்கத்தின் காணிகள் அதிகளவாக குண்டசாலையில் மாத்திரமே காணப்படுகின்றன. ஏனைய காணிகள் LRCக்கு சொந்தமான காணிகள். நாம் இதனையே கூறுகின்றோம். எமது சில இடங்கள் LRCயிடம் உள்ளது. சில மக்கள் அங்கு உள்ளனர். அதனால் நாம் சரியாக பதிவு செய்யக்கூடிய பகுதிகளுக்கு அண்மையில் 900 குடும்பங்கள் அகற்ற வேண்டி ஏற்படும். சேதமடைந்தவர்கள் அங்கு செல்வது தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும். அவர்களுக்காக அரசாங்கத்தின் காணிகளை அடையாளப்படுத்துங்கள். அது LRCக்கு சொந்தமானதா, ஜனவசத்துக்கு சொந்தமானதா, NPLக்கு சொந்தமானதா என்பதை எங்களுக்கு காண்பித்துக் கொடுங்கள். நாங்கள் அந்தந்த நிறுவனங்களும் பேசி அந்த காணிகளை விடுவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கு வீடொன்றை நிர்மாணிப்பதற்காக 5 மில்லியன் ரூபாவினை வழங்குவதற்கு ஒதுக்கியுள்ளோம். அல்லது சிலர் இருக்க முடியும். அவர்களுக்கு அண்மையில் காணிகள் இல்லாவிட்டால் அவர்கள் காணிகளை வாங்குவதற்கு 5 மில்லியன் ரூபாய் வரை வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளோம். இருப்பினும் நாம் முன்னுரிமையாக அரச காணியில் வீடுகள் நிர்மாணிப்பதற்கு கொடுப்பனவுகளை வழங்க வேண்டும். அவ்வாறு கொடுப்பனவுகளை வழங்கும் போது 3 கட்டங்களில் வழங்க வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளோம். அதனால் 5 மில்லியன் வழங்கிவிட்டு அப்படி இருக்காமல் வீட்டுக்கே நாங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும். வீட்டினை அமைப்பதற்காக கட்டம் கட்டமாக நிதி வழங்க வேண்டும். சிலருக்கு 5 மில்லியனை விட குறைவாக நிர்மாணிக்க முடியும். சிலருக்கு 5 மில்லியனை விட அதிக செலவாகும். ஆனால் வீடு நிர்மாணிப்பதனை கண்காணிக்க வேண்டும். பாரிய பாதிப்பு அம்புலுவில் ஏற்பட்டுள்ளது. விவசாய அமைச்சினால் உருவாக்கப்பட்ட விவசாய மத்திய நிலையத்தில் W15 ஹோட்டலை உருவாக்கி அதிலும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. நாம் இப்போது தற்காலிக தீர்வுகள் தொடர்பில் அல்லவா பேசுகின்றோம். ஆனால் எமக்கு சொத்துக்களுக்கும் உயிர்களுக்கும் ஏற்படும் பாதிப்புகளுக்கு நிரந்தர தீர்வு அவசியம். நாம் ADBயுடன் கலந்துரையாடியுள்ளோம். முழுமையாக மலையக பகுதி தொடர்பில் நன்றாக ஆராய்ந்து எமக்கு அகற்ற முடியுமான பகுதிகளை அறிந்து கொண்டு ஒரு வருடத்தில் அல்ல படிப்படியாக மலையகத்தில் வேலை திட்டங்களை முன்னெடுத்து மீண்டும் மலையகத்தை கட்டியெழுப்ப நாம் செயற்பட வேண்டும். அனாவசியமான நிர்மாணிப்புகளுக்காக யார் அனுமதி வழங்கியது? பிரதேச சபையில் எவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது? மின்சார சபையில் எவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது? இவ்வாறான கேள்வி எல்லாம் இருக்கின்றது. அதனால் இங்கு பிழையான விடயம் நடைபெற்றுள்ளது. அதனால் இதற்கு பின்னர் மின்சார சபை அனாவசியமான இணைப்புகளை வழங்குவதை தடை செய்ய வேண்டும். பிரதேச சபைகள் அனுமதியை நிறுத்த வேண்டும்.
ප්‍රාදේශීය සභාවලින් අවසර දීම නතර කරන්න. பயிர் செய்கைக்கு ஏற்ற நிலங்களை அடையாளம் கண்டு பயிரிடுவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான வழிமுறைகள் தொடர்பிலும் கேட்டறிந்தார். පොහොර සානාධාර ලබා දීම உர நிவாரணம் வழங்கியமையூடாக எவ்வளவு நெல் பயிரிடப்பட்டது என்ற பட்டியல் உள்ளதா? බීම් ප්‍රමාණයක් වගා කරලා නාමලේඛන දෙනවා. நெல்லின் அளவு அறியப்பட்டுள்ளது, பெயர் பட்டியல் உள்ளது, விவசாயிகளின் வங்கி கணக்கு இலக்கம் வரையில் உள்ளது. ஒரு ஹெக்டேருக்கு 1.5 லட்சம் வழங்கியவுடன் அதன் எதிர்பார்ப்பு பயிரிடுவதாகும். அவ்வாறில்லாமல் அந்த 1.5 லட்சத்தை வேறு தேவைகளுக்காக பயன்படுத்த முடியாதல்லவா? அவர்களை பயிரிடுவதற்கு நீங்கள் உந்துதல் வழங்க வேண்டும். இந்த நிவாரண உதவி வழங்கும் போது இது உங்களிடமே உள்ளதல்லவா? பாடசாலைகளை விரைவில் ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு மேலும் அறிவுறுத்தினார். அனர்த்தங்களினால் பாதிப்பு ஏற்படாத பகுதிகளில் மீண்டும் பாடசாலைகளை எதிர்வரும் 16ஆம் தேதி ஆரம்பிப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. 428 பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கு எமக்கு இயலுமை உள்ளது. மலையக பகுதிகளில் உள்ள பாடசாலை மாணவர்களையும் பாடசாலைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளோம். அவர்களுக்கான பாட புத்தகங்கள், சீருடைகளை வழங்குவதற்கான இயலுமையும் எம்மிடம் காணப்படுகின்றன. இவ்வாறு ஆரம்பிக்கும் போது இடைவெளியை குறைப்பதற்கு முடியுமான முயற்சி செய்யுங்கள். அவ்வாறு இடைவெளி அதிகரித்தால் பரீட்சை நடத்துவதில் பிரச்சனை ஏற்படும். நாம் சாதாரண வகுப்பில் 10 மாதங்கள் இருந்தோம் என சில பிள்ளைகளுக்கு கூற முடியும். 8 மாதங்கள் இருந்தோம் என்று சிலருக்கு கூற முடியும். அதனால் 2 மாதங்கள் பரீட்சை பிற்போடுமாறு எண்ண முடியும். அவ்வாறு பிற்போட்டால் பரீட்சையில் மாத்திரமல்ல அவர்களின் வாழ்க்கையை 2 மாதங்கள் பிற்போட்டதை போன்றாகிவிடும். அதனால் ஒரே தடவையில் பரீட்சை நடத்த வேண்டிய தேவை உள்ளது. ஆரம்பிக்கும் பாடசாலைகளுக்கும் அதன் பின்னர் ஆரம்பிக்கும் பாடசாலைக்கும் இடையே முடிந்தளவு இடைவெளியை குறைக்க வேண்டும். மாவட்டத்தில் நீர் விநியோகத்தை 3 நாட்களுக்குள் முழுமையாக வழமைக்கு கொண்டு வருமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தியதுடன் அதுவரை பவுசர்களூடாக மக்களின் நீர் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் எனவும் இந்த நடவடிக்கைகளில் நீர் விநியோகத்தை அவசர நிலையாக கருதி முப்படையினரிடமிருந்து தொழில்நுட்ப உதவியை பெற வேண்டும் என்றும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார். අපේ ජල සම්පාදන ක්‍රම 20ක් තිබ්බා. ඒකෙන් 18ක්ම ආපදාවට ලක් වුණා. ඒ වෙලාවේ වැඩ කරේ ප්ලාන්ට් 2ක් විතරයි. මේ වෙනකොට අපි ප්ලාන්ට් 18ක්ම ඔපරේෂනල් ලෙවල් එකට ගෙනල්ලා තියෙනවා. තව දෙකක් ප්‍රතිසංස්කරණය කරන්න තියෙනවා. ඔව් 18. ඒ දෙක කවද වෙනකොට ඔයගොල්ලෝ සැලසුම තියෙනවා. ඒක සාමාන්‍යයෙන් දල වශයෙන් ගත්තොත් දින 3ක හෝ 4ක කාලය සීමාවක් ඇතුළත යථාවත් කරන්න පුළුවන්. හැබැයි 20ම අපි විවෘත කරත් සමහර ඒ ප්‍රදේශ තියෙනවා. ඒ ප්‍රදේශවල ජල සැපයුම දෙන්න බැරි නේද? ඒ ප්‍රදේශ කීයක් හඳුනාගෙන තියෙනවද? දැනට ස්ථාන 5ක් විතර තමයි තියෙන්නේ. ස්ථාන 5ක් විතර තියෙනවා. ඒ ස්ථාන 5න් ඉක්මනින්ම අවසන් කරන්න පුළුවන් ප්‍රදේශ කීයක් තියෙනවද? දින 2කට වඩා අඩු කාලයකදී මේවා කරන්න පුළුවන්. අර පන්විල ප්‍රශ්නේ අරුණාම. ඒක තමයි අමාරු වෙන්නේ. ඒතකොට එතන ඉන්න ගමයට වතුර ලබා දෙන්න මොකද්ද කරන්නේ? බවුස් සප්ලයි එකක්. බවුස් වලින් ලබා දෙනවා. ඒතකොට තව දින 3ක් යනකොට ඔයගොල්ලෝ වෝටර් බෝඩ් එකෙන් ලබා දෙන ජල සැපයුම සම්පූර්ණ යථාවත් වෙනවා. පළාත් පාලන ආයතන වලින් මෙහෙවන ජල සැපයුම් මාර්ග යථාවත් කරන්න තව කාලයක් යනවා ඔයගොල්ලෝ කියන විදිහට. ඔව් 75ක් විතර පුළුවන්. තව සති දෙකක් විතර. ඉතුරු 25 ටිකක් අමාරු වේවද? අපි කොහොම හරි දෙසැම්බර් 31කට කලින් ජල ව්‍යාපෘති ටික යථා තත්ත්වයට ගන්න තමයි උත්සාහ දරන්නේ. දෙසැම්බර් 31 වෙනකන් අපිට තියෙනවනේ පානීය ජල සපයන තැන් ටික නේද? ඒවට බවුසර් වලින් සපයනවනේ. இதற்கு மேலதிகமாக பெருந்தெருக்கள், மின்சாரம், போக்குவரத்து, எரிபொருள் விநியோகம், நீர்ப்பாசனம், தகவல் தொடர்பு அமைப்புகள் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளை மீட்டெடுப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதுடன் இந்த நடவடிக்கைகளில் அரசு அதிகாரிகள் மற்றும் முப்படையினரின் அர்ப்பணிப்பை ஜனாதிபதி பாராட்டினார். இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று காலை மல்வத்து மகாவிகாரைக்கு சென்று மகாநாயக்கர் திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேனரை சந்தித்தார். தற்போதைய அனர்த்த நிலைமை மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் தொடர்பில் மல்வத்து மகாநாயக்க தேனருக்கு தெளிவூட்டியதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. මුදුගොඩ ගැලුවට පස්සේ මේව වෙච්ච අයටත් නෑනේ. ඉතින් මේක ඊටත් වැඩිය දෙකටම වැඩිය ලොකු එකක් මම හිතන්නේ වෙන විපත්ති. දැන් දීර්ඝ කාලයක් යයි මේකට. අපි විශාල මුදල් ප්‍රමාණයක් වෙන් කරා. ගුණ මේ අවුරුද්දේ අපි අපේක්ෂා කරාට වඩා වැඩි ආදායමක් ආණ්ඩුවට ලැබුණානේ මේ අවුරුද්දේ. ඒ නිසා අපිට ලබන අවුරුද්දට ණය ගන්නේ නැතුව අපිට මේ මුදල් ප්‍රමාණයක් ඊයේ අපි පාර්ලිමේන්තුවේ කිව්වා ලොකු මුදලක් වෙන් කළ ජනතාවට සහන දෙන්න ඕන කියලා. නිවාස ගියපු අය ඒ තැන්වල අවදානම් නම් ආපහු එතන පදිංචි වෙන්න දෙන්නේ නැහැ කියන එක තමයි අපි ඉඩම් හොයන්න කොහොමම අද ආවෙත් ඒකයි ප්‍රතිසාපති කාර්යාලයේ විසාපතිතුමාලා හම්බ වෙලා නුවරයට රජයේ ඉඩම් කොහෙද තියෙන්නේ ප්‍රශ්න මොනවද කියලා බලන්න මම මේ දවස් 3ම දිස්ත්‍රික් 6කට යනවා. AK News. பாதிக்கப்பட்டுள்ள எமது உறவுகளுக்காக பலரும் தொடர்ந்து நிவாரணங்களை வழங்கி வருகின்றனர்.
வணக்கம், சின்7லேருந்து அஜாய் பேசுகிறேன். எங்களுக்கு இந்த நியூஸ் கேட்ட உடனே டீட்வா சைக்ளோன் கேட்ட உடனே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஸோ வி வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி, ப்ரே ஃபார் எவ்ரிபடிஸ் ரிலீஃப். பட் நிறைய பேர் கம்யூனிட்டி சேர்ந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்7லேருந்து எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை நாங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ராங் கம்யூனிட்டி இருக்கும்போது ஸ்ரீலங்கா கண்ட்ரி திருப்பி நல்லா ஃபைட் பேக் பண்ணி ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி வருங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சிரச சக்தி சான யாத்ரா நம்பிக்கை ஏற்பட்டதனால் எங்களுடைய நிறுவனம் ஜூசி G3 ஆகிய நிறுவனத்திலிருந்து எம்நாட்டு மக்களுக்கு உதவி செய்யும் வண்ணமாக எங்களுடைய இந்த பொருளுதவியை மிகவும் அன்புடன் அர்ப்பணிக்கிறோம். மகார சிறைச்சாலையின் சுமார் 4250 கைதிகளும் அதிகாரிகளும் தங்களின் மதிய உணவை பாதிக்கப்பட்ட மக்களின் பசியை தணிப்பதற்காக இன்று வழங்குகின்றனர். சக்தி சிரச தலைமையக வளாகத்திற்கு வருகை தந்த அவர்கள் சுமார் 4 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுள்ள உலர் உணவுப் பொதிகளை ஒப்படைத்தனர். திருகோணமலை மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட அம்மன் நகர் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சக்தி சிரச நிவாரண யாத்திரையூடாக உலருணவுப் பொருட்கள் இன்று வழங்கி வைக்கப்பட்டன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட நல்லூர் கிராம உத்தியோகத்தர் பிரிவிற்குட்பட்ட தாயுப் நகரை நோக்கியும் சக்தி சிரச நிவாரண யாத்திரை முன்னெடுக்கப்பட்டது. சக்தி சிரச நிவாரண யாத்திரை குழுவினரால் மூதூர் ஆணைச்சேனை பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலருணவுப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. சக்தி சிரச நிவாரண யாத்திரையில் நாங்கள் இப்போது மூதூர் ஆணைச்சேனை ஜும்மா பள்ளிவாசலின் முன்பாக பாதிக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்கான நிவாரண பொருட்களை அவர்களிடம் கையளித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நீங்கள் எங்களுடைய நிவாரண பொருட்கள் சேகரிப்பு நிலையங்களில் கொண்டு வந்து கொடுத்த அந்த பொருட்களை நாங்கள் மூதூர் பகுதி, திருகோணமலை மாவட்டத்திலே பல பகுதிகளில் நாங்கள் அவற்றை விநியோகித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே கிட்டத்தட்ட 300-350 குடும்பங்கள் இங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான உலருணவு பொதிகளை இப்போது நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிற நிகழ்வை தான் இந்த இடத்தில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து மனிதர்கள் மேலதிக விவரங்களை உங்களோடு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மூதூரிலிருந்து சக்தி நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக ராஜ் பிரசாந்த். மூதூர் ஜாய நகருக்கும் சக்தி சிரச நிவாரண யாத்திரை குழுவினர் சென்று பொருட்களை கையளித்தனர். மூதூர் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கங்குவெளி பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சக்தி சிரச நிவாரண யாத்திரையினர் உலர் உணவு பொதிகளை வழங்கி வைத்தனர். நாங்கள் பொருட்களை சேகரிப்பதோடு மட்டுமல்லாது அவற்றை பொதி செய்து சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு உடனடியாகவே பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அந்த மக்களுக்கு கரங்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதிலேயே பலரும் சிரத்தை எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்துல கங்குவேலி பிரதேசம் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி. வெள்ள அனர்த்தத்தால் இந்த பகுதிகளுக்கான போக்குவரத்து கூட துண்டிக்கப்பட்டிருந்த நிலைமையில் இருந்தது. எனவே இந்த நேரத்தில் இப்பொழுது நாங்கள் கங்குவேலி பிரதேசத்திலே இந்த மக்களுக்குரிய உலர் உணவு பொருட்களை பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த மக்களுக்குரிய மனிதநேய பணியோடு இணைந்து கொண்ட அத்தனை சொந்தங்கள் உறவுகளையும் நாங்கள் நன்றியோடு எதிர்பார்த்திருக்கிறோம். நான் நியூஸ். இதன் ஒரு கட்டமாக கிண்ணியா உப்பாறு கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கான 25,000 ரூபாய் காசோலை கிண்ணியா பிரதேச செயலாளர் தலைமையில் இன்று வழங்கி வைக்கப்பட்டது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்வதற்காக குறித்த கொடுப்பனவு வழங்கப்பட்டது. இன்று நாங்கள் கிண்ணியா பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பகுதியிலே வெள்ள அனர்த்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கான உடனடி தேவைகளை நிறைவு செய்யும் முகமாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். அதன் ஒரு கட்டமாக இன்று சனிக்கிழமை நாங்கள் 2ஆம் கட்டமாக வீடுகளை சுத்தம் செய்வதற்காக 25,000 ரூபாய் கொடுப்பனவை இப்பொழுது மக்களுக்காக வழங்கி நிற்கின்றோம். எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி அதிமேதகு அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் பணிப்புரைக்கு அமைவாகவும் நாங்கள் உடனடியாக மக்களுக்கான தேவைகளை நிறைவு செய்யும் வகையிலாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். வருகின்ற நாட்களிலே மிக விரைவாக கொடுப்பனவுகளை வழங்குவதற்கான அலுவலர்கள் மும்முரமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள்.
கிளிநொச்சி மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளை சுத்தப்படுத்துவதற்காக அரசாங்கத்தினால் 25,000 ரூபாய் பணம் வைப்பிலிடும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட்டன. இதன் முதற்கட்டமாக கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட 2153 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களின் வங்கிக் கணக்கில் பணம் வைப்பிலிடப்பட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் எங்களுடைய மாவட்டத்திலே ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக எங்களுடைய மாவட்டத்திலே 8,873 குடும்பங்கள் பாதிப்படைந்திருந்தனர். அந்த வகையிலே இந்த மக்களுக்கான அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற உதவி திட்டங்களை விரைவுபடுத்தி வழங்கும் முகமாக முதலாவதாக கண்டாவளை பிரதேச செயலர் பிரிவிலே மக்கள் தங்களுடைய வீடுகளை வெள்ள நீர் புகுந்த வீடுகளை மீள புதுப்பிப்பதற்காக 25,000 ரூபாய் கொடுப்பனவு தற்போது 2,153 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டத்திற்கு இந்த வெள்ள அனர்த்தத்துக்காக 277 மில்லியன் இதுவரை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இந்த செலவுகளை மேற்கொள்வதற்காக. மாத்தளை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள், மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்சன சூரிய பெரும, அமைச்சின் செயலாளர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர். அனர்த்தத்தில் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குவதை துரிதப்படுத்துவது தொடர்பில் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. மாவட்டத்தில் தடைப்பட்ட நீர் விநியோகத்தை சீர் செய்வது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதுடன் மக்களுக்கு அவசர சேவைகளை வழங்கும் போது அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்களுடன் தொடர்புகளை பேணுவதன் அவசியம் தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. நமுலை மாவட்ட ஆதார வைத்தியசாலையின் அபிவிருத்தி தொடர்பிலும் அதனை புதிய இடத்திற்கு மாற்றுவது தொடர்பான திட்டத்தை உடனடியாக சமர்ப்பிக்குமாறும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி இதன்போது பணிப்புரை விடுத்தார். இதேவேளை மாத்தளை கூம்பியங்கொடவில் உள்ள ஸ்ரீ வித்யாசேகர விகாரைக்கு சென்ற ஜனாதிபதி அங்குள்ள இடைத்தங்கல் முகாமில் தங்கியுள்ள மக்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். பாதிக்கப்பட்ட மக்களின் மீள்குடியேற்றம், இழப்பீடுகள் வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானங்கள் தொடர்பிலும் ஜனாதிபதி இதன்போது அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார். එතකන් අපි හිතුවේ මෙහෙම යන්න මේ ඉන්න තැනක් නැත්නම් නේ සජේ සිරියක මේගොල්ලෝ දෙවිවරු සර් දෙවිවරු මේ ඒක දෙවියන්ට වගේ බලන්න ඔබතුමා කරන මේ මිටියට ඔබතුමාට සුසාරයි இந்தியாவின் சாகர் பந்து திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு வழங்குவதற்காக நிவாரணப் பொருட்களை ஏற்றிய 9வது விமானம் இன்று பிற்பகல் நாட்டுக்கு வந்தது. 10 அடி நீளமுடைய 65 மெட்ரிக் டன் எடையுடைய பெய்லி பாலம் மற்றும் ஜேசிபி பெக்கோ இயந்திரம் ஆகியன இந்த நிவாரணப் பொருட்களில் உள்ளடங்குகின்றன. அதனுடன் இந்திய ராணுவ பொறியியலாளர் படையணியைச் சேர்ந்த 13 பொறியியலாளர்களும் நாட்டுக்கு வந்தனர். 950 மெட்ரிக் டன் அத்தியாவசிய நிவாரணப் பொருட்களை ஏற்றிய கப்பல் இந்தியாவின் சென்னை துறைமுகத்திலிருந்து கொழும்புக்கு புறப்பட்டது. இந்த திட்டம் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்கான உணவு மற்றும் உடைகள் குறித்த கப்பலில் காணப்படுகின்றன. அமைச்சர் விஜித ஹேரத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைய சென்னைக்கான இலங்கையின் துணை தூதுவர் டாக்டர் கணேஷ்நாதன் கீதீஸ்வரன் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய இந்த நன்கொடை வழங்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்திலிருந்து நிவாரணப் பொருட்களை ஏற்றி வந்த விமானம் இன்று காலை நாட்டை வந்தடைந்தது. குறித்த விமானம் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது. நீர் சுத்திகரிப்பு இயந்திரங்கள் மற்றும் அவற்றினை செயற்படுத்துவதற்கு தேவையான பல உபகரணங்களை உள்ளடக்கிய 2.6 மெட்ரிக் டன் எடையுடைய 17 பொதிகள் குறித்த நிவாரணப் பொருட்களுக்குள் உள்ளடங்குகின்றன. இலங்கைக்கான சுவிட்சர்லாந்தின் துணை தூதுவர் ஒலிவியர் பிரசாத் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் இதன்போது பிரசன்னமாக இருந்தனர். இதனிடையே யுனிசெஃப் நிறுவனத்தின் மூலம் நீர் சுத்திகரிப்பிற்கு பயன்படுத்தப்படும் 1 மில்லியன் சுத்திகரிப்பு மாத்திரைகளை தாங்கிய விமானமும் இன்று நாட்டை வந்தடைந்தது. கடந்த சில நாட்களாக டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் குடும்பங்களுக்காக சுகாதார பொருட்கள், போஷாக் உணவுகள், குழந்தைகளுக்கான உணவு வகைகள் மற்றும் நுழம்பு வலைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை அனர்த்தத்திற்குள்ளான பகுதிகளுக்கு விநியோகிக்கும் நடவடிக்கைகள் யுனிசெஃப் அமைப்பினரால் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக டின்களில் அடைக்கப்பட்ட டுனா மீன்களை கொண்ட 25,000 பெட்டிகள் மாலைத்தீவால் இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளன. 14 கொள்கலன்களில் அடைக்கப்பட்ட குறித்த டுனா மீன்கள் நேற்று பிற்பகல் மாலைத்தீவின் இலங்கைக்கான உயர்ஸ்தானிகரால் இலங்கை அரசாங்கத்திடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது.
අර මේ පැත්තට හරවලා දාන්න. මට්ටමකට ගහන්න ඕනේ. අපිට හාල්දිනා. දොරවල්. එර මගින් பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், தனிநபர்கள், வர்த்தக நிலையங்கள், உற்பத்திகள் உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வகையில் அறிவிக்கப்பட்டுள்ள நிவாரண நடவடிக்கைகளை செயற்படுத்துவதற்கு குறித்த சுற்று நிரூபத்தின் ஊடாக அதிகாரமளிக்கப்பட்டுள்ளது. வீட்டை சுத்திகரிப்பதற்காக 25,000 ரூபாவும், பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் மீள குடியிருப்பதற்கு வீடுகளுக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக வீடுகளின் உரிமையை கருத்தில் கொள்ளாமல் ஒரு வீட்டுக்கு ஒரு தடவை மாத்திரம் வழங்கப்படும் 50,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. அனர்த்தம் காரணமாக வீடுகளை இழந்தவர்கள் அல்லது முற்றாக வாழ்வாதாரத்தை இழந்த 2 அல்லது அதற்கும் குறைந்த நபர்கள் உள்ள குடும்பத்திற்கு 25,000 ரூபாய் வீதமும், 2க்கும் மேற்பட்ட நபர்களை கொண்ட குடும்பத்திற்கு 50,000 ரூபாய் வீதமும் 3 மாதங்களுக்கு வழங்கப்பட உள்ளன. தங்குவதற்கு வீடுகளற்ற குடும்பங்கள் வாடகை வீட்டில் தங்குவதற்கு அதிகபட்சம் 6 மாதங்களுக்கு 25,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. நெல் உள்ளிட்ட பெரும்போக பயிர்கள் அழிவடைந்தமைக்காக ஒரு தடவை மாத்திரம் செலுத்தப்படும் கொடுப்பனவாக 1 ஹெக்டேருக்கு 1,50,000 ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட உள்ளது. மரக்கறி செய்கை மேற்கொள்ளப்பட்டிருந்த விளை நிலங்களுக்கு ஒரு தடவை மாத்திரம் செலுத்தப்படும் கொடுப்பனவாக 2 லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. பாதிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட விலங்கு பண்ணை உரிமையாளர்களுக்கு ஒரு தடவை மாத்திரம் செலுத்தப்படும் கொடுப்பனவாக 2 லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக சுற்று நிரூபத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டுள்ள சிறிய நுண் வர்த்தகங்களை மீள கட்டியமைப்பதற்கு ஒரு தடவை மாத்திரம் செலுத்தப்படும் கொடுப்பனவாக அலகொன்றுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. அனர்த்தத்தினால் சேதமடைந்த மீன்பிடி படகுக்காக 4 லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கான அபியாச கோப்பிகள் மற்றும் சீருடைகளை கொள்வனவு செய்வதற்காக நிதியமைச்சின் ஊடாக 15,000 ரூபாவும், ஜனாதிபதி நிதியத்திலிருந்து 10,000 ரூபாவும் வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட வர்த்தக கட்டடங்களுக்காக சேத மதிப்பீட்டுக்கு அமைய அலகொன்றுக்கு 50 லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. முழுமையாக அழிவடைந்த வீடுகளுக்காக புதிய வீடுகளை கட்டிக்கொள்வதற்கு 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படுவதுடன் அதற்கு அரசாங்கத்தினால் காணி ஒன்றை வழங்க முடியாத சந்தர்ப்பத்தில் பொருத்தமான காணி ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக வீடு ஒன்றுக்காக 50 லட்சம் ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்கும் சுற்று நிரூபத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பகுதியளவு சேதமடைந்த வீடுகளை புனரமைப்பதற்காக சேத மதிப்பீட்டுக்கு அமைய 25 லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களுக்காக அவர்களது நெருங்கிய உறவினர்களுக்கும் முழுமையாக அங்கவீனமடைந்தவர்களுக்காக 10 லட்சம் ரூபாவை வழங்குவதற்கும் சுற்று நிரூபத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் நிலைமையை கருத்தில் கொண்டு ஏற்கனவே வழங்கப்பட்ட கடன் தொகையை மீள செலுத்துவது அல்லது வட்டியை செலுத்துவதனை 3 தொடக்கம் 6 மாதங்களுக்கு இடைநிறுத்துமாறு மத்திய வங்கியினால் வணிக வங்கிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டு கடன் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டவர்களின் தற்போதைய கடன் வசதி அல்லது கடனுக்கான வட்டி செலுத்துவதனை 3 முதல் 6 மாதங்களுக்கு நிறுத்தி வைக்குமாறு மத்திய வங்கியினால் ஏனைய வர்த்தக வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடன் மீளப்பெருக இடைநிறுத்தப்படும் இந்த காலப்பகுதிக்காக ஒப்பந்த வட்டி விதத்தை விடவும் அதிக வட்டி விதத்தை வங்கிகள் அறிவிடக்கூடாது எனவும் மத்திய வங்கியினால் ஏனைய வங்கிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. கடன் மீளப்பெருகை காலப்பகுதி முடிவடைந்த பின்னர் குறைந்தபட்சம் 3 மாத சலுகை காலத்தின் பின்னரே புதிய கடன் மீள்கொடுப்பனவு ஆரம்பிக்கப்படும் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. ஒத்திவைக்கப்பட்ட வட்டி செலுத்துவதற்கு எவ்வித வட்டியும் அறிவிடப்பட மாட்டாது என மத்திய வங்கியினால் வணிக வங்கிகளுக்கு அறிவிக்கப்பட்டது.
தற்போது இந்த கிராம மக்களை அவர்களுடைய வாழ்வாதாரம் இந்த பிரதேசத்தில் இருந்தாலும் அவர்கள் இவ்வாறான ஒரு வெள்ள நிலை ஏற்படும் போது இன்னொரு இடத்திற்கு குடிபெயர வேண்டிய ஒரு தேவை இருப்பதால் இவர்களுக்கு இன்னொரு இடத்தை நாங்கள் தெரிவு செய்து நிரந்தரமாக அந்த இடத்திலே குடியமர்த்திருக்கிற திட்டங்களை தீட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கு. கிராம மக்களோடு கலந்துரையாடிய போது அவர்கள் இதற்கு உடன்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுசுட்டான் பிரதேசத்திலே பண்டாரவன்னி கிராமம், கொக்குளாய் கிராமம், இவ்வாறு பல கிராமங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. கொக்குளாய் கிராமத்திலும் அந்த மக்கள் கடற்கரையிலிருந்து பல அவர்களுடைய சொத்துக்கள் அழிபட்டிருக்கிறது. அவர்களையும் வேறொரு இடத்திலே மீள்குடியமர்த்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இதனையடுத்து மாவட்ட அரசாங்க அதிபர் மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி வைத்ததுடன் வெள்ளத்தினால் சேதமடைந்த வீதிகளையும் பார்வையிட்டார். இதேவேளை வெள்ள அனர்த்தத்தின் பின்னரான நோய் தாக்கங்களை கட்டுப்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று மட்டக்களப்பு அரசாங்க அதிபர் தலைமையில் புதிய மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. மழை முடிவடைந்த பின் தற்போதுள்ள சீரான காலநிலையில் தொற்று நோய்கள் அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. எலிக்காய்ச்சல், டெங்கு, முக்கியமாக டெங்கு நோய் பரவக்கூடிய சாத்தியக்கூறுகள் தற்போது அதிகரித்திருக்கின்றது. அத்தோடு தற்போது ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பில் மதிப்பீடுகள் அவற்றையும் செய்ய வேண்டிய அதனுடன் தொடர்புடைய நீர்ப்பாசன திணைக்களம், வீதி அபிவிருத்தி அதிகார சபை, வீதி திணைக்களம் அவர்களுடன் ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றோம். நாட்டில் ஏற்பட்ட இயற்கை பேரிடரால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு வவுனியா பூந்தோட்டம் பகுதியில் இன்று நடைபெற்றது. சில சிவில் அமைப்புகள் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன. இதன்போது உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. லெமனியர் பி பிரிவு தோட்ட குடியிருப்பு தாழிறங்கியுள்ளது. இதனால் 31 குடும்பங்களைச் சேர்ந்து 106 பேர் பாதிக்கப்பட்டு லெமனியர் தோட்ட தொழிற்சாலையில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நாங்கள் லெமனியர் டிவிஷனில் ஒன் ஸ்லீப்பில் பாதிக்கப்பட்டு இப்போ எங்களோட லெமனியர் ஃபேக்ட்ரியில் தான் எங்களோட எஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டில் கொண்டாந்து நிப்பாட்டியிருக்கிறாங்க. வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இருந்தும் எங்களுக்கு இருக்கிறதுக்கு எங்களுக்கு வசதி என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எங்களோட பெரிய பெரிய குமரி பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எங்களுக்கு இருக்கோம். அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க. கவர்மெண்ட்டால் எங்களுக்கு பார்த்து ஒரு நல்ல வீடு வசதியை பாதுகாப்பான இடத்துல செஞ்சு கொடுத்தாங்கன்னா பெரிய உதவியாக இருக்கும்னு நினைக்கிறோம். இதனிடையே தலவாக்கலை, லிந்துல, மௌசா எல்ல பிரதான வீதியும் மண் சரிவினால் தாழ்ந்திறங்கியுள்ளது. டேல், மௌசா எல்ல, நோனாவத்த, பெர்ஹாம், ராணிவத்த உள்ளிட்ட பகுதிகளுக்கு பயணிக்கும் பலரும் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இந்த ரோட்டு என்னன்னு கேட்டால் இந்த வந்த மழையில் இடிஞ்சிருச்சு. அடுத்த மழைக்கு இது என்ன ஆகும்னு சொல்ல இயலாது. ஆகவே இந்த பாதையை கூடிய சீக்கிரம் புனரமைத்து தரும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். நுவரெலியா ரேந்தபோல பள்ளிவாசலில் 280 குடும்பங்களைச் சேர்ந்து 501 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 28ஆம் தேதி மண் சரிவுக்குள்ளான ரேந்தபோல, உலங்கப்போல, ஹக்கல்ல பகுதியைச் சேர்ந்தவர்களே இங்கு தங்கியுள்ளனர். நாங்கள் வெளியே பார்க்கக்குள்ள மரம் சேர் எல்லாம் போகுது. அந்த எங்களோட வீடு இருக்கிறது ஆற்றுல தண்ணி போகிற மாதிரி போகுது. தண்ணியெல்லாம் நின்றுச்சு. அப்புறம் வெளியே பார்க்கக்குள்ள தான் ஒரு வீடு ஃபுல்லாக மூடி போனோம். நாங்கள் காப்பாற்ற எல்லாம் போயிடுச்சு. 3 பேர் மௌத்தாயிட்டாங்க. அப்புறம் தான் நாங்கள் இங்கே பள்ளிக்கு வந்தோம். பள்ளியில் எல்லா வசதியும் செஞ்சாங்க இது வரைக்கும். மஸ்கலிய, சாமிமலை, ஃபயார்லோன் தோட்டம் தாழிறங்கியுள்ளமையால் குறித்த பகுதிகளில் வசிக்கும் 47 குடும்பங்களைச் சேர்ந்து 132 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் ஃபயார்லோன் தமிழ் வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். எங்களுக்கு எங்கள் பிள்ளைங்க 550 பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கிறனால எங்கள் பிள்ளையோட படிப்பு வீணாக போயிடும். அதனால வேண்டி நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களுக்கு இருக்க இடம் ஒன்று வேணும். எங்களுக்கு சாப்பாடு போக்குவரத்து செஞ்சால் கூட எங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு வேணுமே. அதனால தூரமாக முடிகிற அளவுக்கு அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு வீடு வாய்ப்பை செஞ்சு கொடுத்தா நாங்கள் அந்த 10ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் எங்கள் வீடுகளை போயிடுவோம். பசறை, உடகம பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ள 31 குடும்பங்களைச் சேர்ந்த 110 பேர் உடகம விகாரையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். உதண்டையேன, கிரிகள் பொத்து, உடகம் உள்ளிட்ட 3 பிரிவுகளைச் சேர்ந்த மக்களை இங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.
இந்த வரவு செலவு திட்டத்தை நிறுத்திவிட்டு புதியதொரு வரவு செலவு திட்டத்தை கொண்டு வருவதற்கு நாம் தயாரில்லை. அடுத்த வருடத்திற்கான எமது வரவு செலவு திட்டத்தில் அபிவிருத்தி இலக்கு ஒன்று காணப்படுகிறது. அது வெறுமனே தயாரிக்கப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டமல்ல. இடைக்கால வரவு செலவு திட்டம் ஒன்றை கொண்டு வருமாறு முன்னர் இருந்த தலைவர் ஒருவர் கூறியிருந்தார். அவ்வாறு கொண்டு வர மாட்டோம். 2027ஆம் ஆண்டுக்காக நாம் சமர்ப்பித்துள்ள வரவு செலவு திட்டத்தில் நாட்டில் நிலையான அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கான திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டுள்ளது. நாம் அதனை நிறுத்த மாட்டோம். அந்த வரவு செலவு திட்டத்தில் சில பகுதிகளை இந்த இடர்நிலைமையில் மீள்வதற்காக முன்னுரிமை அளித்து பயன்படுத்த முடியுமா என்பது தொடர்பில் நாம் சிந்திக்கின்றோம். நாம் மாவட்ட செயலாளர்களுக்கு சில விடயங்களை அறிவித்துள்ளோம். தங்களது பிரதேசத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் எமக்கு அறிவிக்குமாறு நாம் அவர்களுக்கு கூறியுள்ளோம். அதற்காக நிதியை வழங்குவதற்கு தயார் என்பதனை அவர்களுக்கு அறிவித்துள்ளோம். 10,500 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக அளவில் தற்போது மாவட்ட செயலாளர்களுக்கு ஒதுக்கியுள்ளோம். இலங்கையில் ஒருபோதும் இவ்வாறு இடம்பெறவில்லை. நெருக்கடியான பொருளாதாரத்தை எதிர்கொண்டுள்ள சந்தர்ப்பத்தில் 50 பில்லியன் குறைநிரப்பு பிரேரணையை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுமாறு சிலர் கூறுகின்றனர். எம்மிடம் 22.2 பில்லியன் ரூபாய் காணப்படுகிறது. எனவே எம்மிடம் இந்த அனர்த்தங்களுக்காக பயன்படுத்துவதற்கு 72.2 பில்லியன் ரூபாய் காணப்படுகிறது. அதே போன்று வீடுகளும் சொத்துகளும் அழிவடைந்துள்ளன. வீடுகளில் சிலிண்டர் தேவை, சமையல் அடுப்பு தேவை, தூங்குவதற்கு மெத்தை தேவை. இவ்வாறு மக்கள் மீண்டும் தமது வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். எனவே இந்த 72.2 பில்லியன் ரூபாய் மூலம் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் மீள குடியமர்வதற்கு, வீடுகளுக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக வீடுகளில் உரிமையை கருத்தில் கொள்ளாமல் ஒரு வீட்டுக்கு ஒரு தடவை மாத்திரம் வழங்கும் 50,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளோம். இது பாதிக்கப்பட்ட அனைத்து வீடுகளுக்கும் கிடைக்கும். மேலதிகமாக அந்த 25,000 ரூபாய் கொடுப்பனவு இன்று அல்லது நாளை கிடைக்கும். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட 50,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்காக இன்று அமைச்சரவை கூடி அதற்கான முடிவை நாம் எடுத்தோம். இன்று இரவு அந்த சுற்று நிருபத்தை நாம் வெளியிடுவோம். அதன்படி அந்த நிதியை எம்மால் ஒதுக்க முடியும். வீடுகளை இழந்தவர்களுக்கு 3 மாதங்களுக்கு, அதாவது டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மாதங்களுக்காக வேறு ஒரு வீட்டுக்கு சென்று வாடகையில் இருப்பதற்கு மாதாந்தம் 25,000 ரூபாய் வழங்க உள்ளோம். முகாமில் இருக்க முடியும். இல்லாவிட்டால் அந்த 25,000 ரூபாயை பெற்றுக்கொண்டு வாடகை வீடு ஒன்றுக்கு செல்ல முடியும். அதனை நாம் 6 மாதங்களுக்கு நீடிப்பதற்கும் எதிர்பார்க்கின்றோம். இந்த நிலையில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி ஆகிய மாதங்களுக்கு 3 மாதங்களுக்காக வீடுகளை இழந்து முகாம்களில் இருப்பவர்கள் அல்லது வாடகை வீடுகளுக்கு சென்றவர்கள் என்ற எந்தவித பேதமுமின்றி 50,000 ரூபாய் மாதாந்த கொடுப்பனவு வழங்கப்படும். 3 மாதங்களுக்கு தொடர்ந்து இந்த கொடுப்பனவு வழங்கப்படும். அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை தயார்படுத்திக் கொள்வதற்காக இந்த கொடுப்பனவை வழங்க உள்ளோம். வீட்டில் இருவர் இருந்தால் 25,000 ரூபாய், இருவரை விட அதிகமாக இருந்தால் 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அந்த சுற்று நிருபத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போன்று அடுத்ததாக பாதிக்கப்பட்ட நெல், சோளம் மற்றும் தானியங்களுக்காக ஒரு ஹெக்டேருக்கு 1,50,000 ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும். இந்த வயல்களில் மீண்டும் பயிரிட வேண்டும் என்றே நாம் எதிர்பார்க்கின்றோம். 1,60,000 ஹெக்டேயர் வயல் நிலங்கள் அழிவடைந்துள்ளதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளன. அந்த 1,60,000 ஹெக்டேயர் விளைநிலங்களில் மீண்டும் பயிரிட வேண்டும் என்றே நாம் எதிர்பார்க்கின்றோம். மீண்டும் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என சிலர் கூறுகின்றனர். மரக்கறி செய்கையாளர்களுக்கு ஒரு ஹெக்டேயருக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அந்த சுற்று நிருபத்தை வெளியிட உத்தேசித்துள்ளோம். எனினும் விவசாயிகள் மீண்டும் நெல் வேளாண்மை செய்ய வேண்டும், மரக்கறிகளை பயிரிட வேண்டும், பொருளாதாரம் மீண்டும் மேம்படும் என்று பார்த்து கொண்டிருக்க முடியாது. விழுந்த இடத்திலிருந்து மீண்டெழ வேண்டும். அதற்கு விவசாயம் மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. அதே போன்று அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பண்ணைகளையும் மீள ஆரம்பிக்க வேண்டும். அதனால் அனைத்து பண்ணைகளுக்கும் 2 லட்சம் ரூபாய் வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளோம். சிறிய, நடுத்தர, பெரிய வியாபாரம் என்ற அனைத்து வியாபாரிகளுக்கும் மீண்டும் தமது வியாபாரத்தை ஆரம்பிப்பதற்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அதே போன்று வங்கிகள் மூலமாக சலுகைகளை வழங்கவும் தீர்மானித்துள்ளோம். மத்திய வங்கியுடன் அது தொடர்பில் பேசியுள்ளோம். அந்த சுற்று நிரூபமும் இன்று வெளியிடப்படும். முழுமையாக அழிவடைந்த மீனவ படகு ஒன்றுக்காக 4 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். பாதிக்கப்பட்டுள்ள பாடசாலை மாணவர்களுக்கு ஒருவருக்கு 25,000 ரூபாய் வழங்கப்படும். பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மீண்டும் பாடசாலை செல்ல வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இதனை வழங்கவுள்ளோம். வியாபாரங்களை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு
கட்டடங்களை மீள நிர்மாணிப்பதற்கு 50 லட்சம் ரூபாய் வரை இழப்பீட்டுத் தொகையை வழங்குவதற்கும் தீர்மானித்துள்ளோம். அந்த கட்டடம் பாதிக்கப்பட்டுள்ள நிலைமையின் அடிப்படையில் 50 லட்சம் ரூபாய் வரையில் இந்த இழப்பீடு வழங்கப்படும். அதேபோன்று முழுமையாக அழிவடைந்த வீடுகளுக்காக புதிய வீடுகளை கட்டிக் கொடுக்க 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அரசு காணி ஒன்று இல்லாவிட்டால் அவருக்கு காணி ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக வீட்டுக்கு வழங்கப்படும் 50 லட்சம் ரூபாவுக்கு மேலதிகமாக காணியை பெறுவதற்காக 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். மக்களை பாதுகாப்பாக மீள்குடியமர்த்துவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்பதனால் இதனை செய்ய உள்ளோம். காணியும் வீடும் அழிவடைந்து இருந்தால் அவருக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும். அதே போன்று மீள பயன்படுத்த முடியுமான வீடுகளை திருத்த உள்ளோம். தகரம் ஒன்று காற்றில் அள்ளுண்டு சென்றிருந்தாலும் 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அனர்த்தங்களில் உயிரிழந்தவர்களின் இழப்பை பணத்தினால் மதிப்பிட முடியாது. எனினும் 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை வழங்க நாம் தீர்மானித்துள்ளோம். நாம் கடன் வரையறையை இந்த பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பித்துள்ளோம். அந்த கடன் வரையறையில் மாற்றங்களை ஏற்படுத்த நாம் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. බිලියන 72 යෝජනා කරන්න පුළුවන් ඒවා අපි අද ගැසට් නිවේදනයෙන් අද නිකුත් வழமை போன்று கொழும்பு பிரேக்ரோக் பிளேஸில் உள்ள சக்தி சிரச தலைமையக வளாகம், திபானம ஒளிபரப்பு நிலையம், கண்டியில் உள்ள KCC வளாகம், காலியில் உள்ள காந்துவத்த சந்தையில் உள்ள விசேட மையங்களில் தொடர்ந்தும் நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கப்படுகின்றன. மண்சரிவு வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள எமது சொந்தங்களுக்கு சக்தி அளிக்கும் நோக்கில் நாடுளாவிய ரீதியில் பலரும் பல்வேறு நன்கொடைகளை எமக்கு தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றனர். தேவையுள்ளவர்களுக்கு உதவுவதற்காக இலங்கையில் உள்ள
சபையினர் நிவாரண யாத்திரை குழாத்திடம் முன்வைத்த வேண்டுகோளுக்கு அமைய சுகாதார பொருட்களை பெற்றுக் கொண்டனர். அவை மகையங்கனி வைத்தியசாலைக்கு இன்று கொண்டு செல்லப்பட்டன. அத்தியாவசிய பொருட்களை விரைவாக பொதி செய்து பகிர்ந்தளிப்பதற்கு ஒரு குழாம் நடவடிக்கையில் ஈடுபட மற்றொரு குழாத்தினர் சக்தி சிரச தலைமையகத்திலிருந்து நிவாரணப் பொருட்களுடன் பயணித்தனர். பதுளை புத்தளம் மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை பகிர்ந்தளிக்கும் நோக்கிலேயே இந்த பயணம் முன்னெடுக்கப்பட்டது. இன்றும் பெருந்திரளான மக்கள் நிவாரணப் பொருட்களுடன் தெபானம ஒளிபரப்பு நிலையத்திற்கு வருகை தந்தனர். மோதூர், மாவிலாறு பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவை இன்று அனுப்பப்பட்டன. கண்டியில் உள்ள கண்டி சிட்டி சென்டர் வளாகத்தில் உள்ள மையகம் இன்று செயற்பட்டது. அங்கு சேகரிக்கப்பட்ட பொருட்கள் கலஹா பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டன. காலி ககந்துவத்த மையத்திற்கு இன்று அதிகளவான நிவாரண உதவிகள் கிடைத்தன. குழுக்களாக பிரிந்து நிவாரணப் பணிகளை முன்னெடுக்கின்ற குழாத்தினர் புத்தள மாவட்டத்தின் பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு சென்று மக்களுக்கான நிவாரணங்களை இன்று வழங்கினர். குருநாகல் மாவட்டத்தில் பன்னல, கொபேகனி உள்ளிட்ட பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு சென்ற நிவாரண யாத்திரை குழாத்தினர் இன்றைய நாள் முழுவதும் அத்தியாவசிய நிவாரணப் பொருட்களை பகிர்ந்தளித்தனர். ஜாய்சரிகம, மாக்கந்தூர, ஹெங்கமுவ, பன்னல கிராமங்களுக்கும் நிவாரணப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. ரிதீகம, கிரிபாத் கல்லு, கித்துல்கல, பம்பரகந்து, யாத்திரைக்கு வழங்கி வரும் பேர் உதவியினை மறந்துவிட முடியாது. நிவாரண யாத்திரை மக்களுடன், மக்களுக்காகவே முன்னெடுக்கப்படுகிறது. ரத்மலானை விமானப்படை தலைமையகத்திலிருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MI-17 ரக ஹெலிகாப்டர் நுவரெலியாவுக்கான பயணத்தை ஆரம்பித்தது. நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்லுதல் இந்த பயணத்தின் நோக்கம் என்பதுடன் 2 இந்திய விமானிகள் மற்றும் 2 நாடுகளையும் பிரதித்துவப்படுத்தும் விமானப்படை குழுவினரும் இதில் இணைந்திருந்தனர். நுவரெலியா நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் போது எந்த பிரதேசம் என்பதை உறுதிப்படுத்த முடியாது போனாலும் மலையகத்தின் பல பகுதிகளில் ஏற்பட்ட மண்சரிவு மற்றும் அனர்த்தங்கள் நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமராவில் இவ்வாறு பதிவாகியிருந்தன. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MI-17 ரக ஹெலிகாப்டரினூடாக நுவரெலியா புறமடுள்ள பொது மைதானத்தில் நிவாரணப் பொருட்கள் தரையிறக்கப்பட்டன. 1700 கிலோகிராம் நிவாரணப் பொருட்கள் மக்களிடம் கையளிக்கப்பட்ட பின்னர் இந்த ஒன்றிணைந்த விமானப்படை குழாத்தினர் வசம் மற்றொரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. அது இடைநிறுத்தப்பட்ட கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் நடத்தப்படாத பரீட்சை வினாத்தாள்களை பாதுகாப்பாக கொண்டு செல்லும் பொறுப்பாகும். இதற்கமைய நுவரெலியா போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட குழுவினரையும் இணைத்துக் கொண்டு கொத்மலை வரையான பயணம் ஆரம்பிக்கப்பட்டது. கொத்மலையில் குறித்த வினாத்தாள்களை ஹெலிகாப்டரில் ஏற்றிக் கொண்டிருந்த போது அனர்த்தத்தில் சிக்கியிருந்த சுமார் 20 பேர் பற்றிய தகவல் கிடைத்தது. இதற்கமைய அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கையையும் குழுவினர் முன்னெடுத்தனர். மீட்பு நடவடிக்கைகளின் பின்னர் MI-17 ரக ஹெலிகாப்டர் மீண்டும் கொழும்பு நோக்கி புறப்பட்டது. இந்திய பாதுகாப்பு படையினர் இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கைக்கு எவ்வாறான ஒத்துழைப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றனர்?
as part of Operation Sagar Bandhu. சாகர் பந்து மீட்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நாங்கள் இந்த அனர்த்த நிலைமையில் உடனடியாக செயற்பட்டோம். எங்களுடைய விக்ராந்த் மற்றும் உதயகிரி ஆகிய கப்பல்கள் ஊடாக உடனடியாக ஆதரவு வழங்கி எமது ஒத்துழைப்பை ஆரம்பித்தோம். இதுவரையில் தற்போது MI-17 விமானம் உள்ளிட்ட இந்திய விமானப்படைக்கு சொந்தமான பல விமானங்கள் இலங்கைக்கு வந்துள்ளன. இதுபோன்று பல விமானங்கள் C-130 மற்றும் C-17 ரக விமானங்கள் 17 ரக விமானங்கள் ஊடாகவும் நிவாரணப் பொருட்களை கொண்டு வந்தோம். குறித்த மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும். ஹங்குராங்கெத்த இல்லகொல்ல மொரகொல்ல பகுதியில் ஏற்பட்ட மண்சரிவினால் 5 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. 27ஆம் தேதி அதிகாலை 5:30 அளவில் இந்த மண்சரிவு ஏற்பட்டது. இதன்போது வீடொன்றிலிருந்த 5 மண்சரிவில் சிக்கி உயிரிழந்ததுடன் ஒரு குழந்தை மாத்திரமே உயிர் தப்பியது. வீட்டின் உரிமையாளர், அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோரின் சடலங்கள் அண்மையில் மீட்கப்பட்டன. எனினும் தந்தையின் உடல் இதுவரை மீட்கப்படவில்லை. பிங்கிரிய வீரப்பகுண கொசகம கிராமத்தில் 9 நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மின்சார சபை ஊழியர்கள் இது தொடர்பில் குறித்த பகுதிக்கு சென்று நேற்று ஆராய்ந்ததுடன் ஊழியர் ஒருவர் இதன்போது மின்சார தாக்கத்துக்குள்ளானார். பிரதேசவாசிகள் உடனடியாக அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் அவரை காப்பாற்ற முடியவில்லை. பண்டுவஸ்னுவர ஹெட்டிபோல அலுவலகத்தில் கடமையாற்றிய அனுருத்த குமார் என்ற ஊழியரை இதன்போது உயிரிழந்தார். மாத்தளையை சேர்ந்த இவர் 2 பிள்ளைகளின் தந்தையாவார். முல்லைத்தீவு களப்பின் கழிமுகத்தை அகலப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது நீரில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போன 5 கடற்படையினரில் ஒருவரின் இறுதிக்கிரியை இன்று நடைபெற்றது. கோலித மதுஷான் திசாநாயக்கவே இவ்வாறு உயிரிழந்தார். 35 வயதான அவர் 6 வயதான இரட்டை குழந்தைகளின் தந்தையாவார். 27ஆம் தேதி அங்கு மழை பெய்கிறதா என்று இறுதியாக கேட்டேன். இங்கேயும் மழை பெய்கிறது என்று சொன்னேன். முகாமில் சுமார் 2 அடி அளவுக்கு தண்ணீர் இருப்பதாக கூறினார். தண்ணீரில் இறங்க வேண்டாம் என்று அம்மா சொன்னார். பின்னர் நான் தொலைபேசி அழைப்படுத்தேன். அவர் அதனை எடுக்கவில்லை. இந்த நடவடிக்கையின் போது காணாமல் போன ஏனைய 4 கடற்படை வீரர்களையும் தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கரணி கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையால் வெள்ளம்பிட்டிய பகுதி நீரில் மூழ்கியுள்ளதுடன் சில பகுதிகளில் தொடர்ந்தும் வெள்ளம் தேங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். வெள்ளம் வடிந்தோடியுள்ள பகுதிகளில் வீடுகளை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. கடுவல நகரிலும் முழுமையாக வெள்ளம் வடிந்தோடியுள்ளதுடன் கொழும்பு மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர், கடுவல மாநகர சபை, போலீசார் மற்றும் அரசு அதிகாரிகள் மற்றும் தனியார் துறையின் பங்கேற்புடன் கடுவல நகரம் இன்று சுத்தம் செய்யப்பட்டது. அங்கொடு நகரிலும் வெள்ளம் முழுமையாக வடிந்தோடியுள்ளது. தொம்பே, கல்தொய்யாவ உள்ளிட்ட பிரதேசங்களில் வெள்ளம் முழுமையாக வடிந்தோடியுள்ளதுடன் மக்கள் தமது வீடுகளை சுத்தம் செய்தனர். அனர்த்த நிலைமையால் கம்பளை குருந்துவத்த வீதியின் பல பகுதிகளில் மண்மேடுகள் சரிந்து விழுந்துள்ளதுடன் இதனால் போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் கடந்த 6 நாட்களாக குருந்துவத்து செல்வதற்கான எளிமையும் நிவாரணம் வழங்குவதற்கான சந்தர்ப்பமும் கிட்டவில்லை. எவ்வாறாயினும் இலங்கை இராணுவத்தினரின் பங்களிப்புடன் வீதியை புனரமைக்கும் பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. கம்பளை பகலகுடாகம கிராமம் கடந்த சில நாட்களாக பெய்த கடும் மழையால் வெள்ளத்தில் மூழ்கியது. இதனால் கிராமத்தில் உள்ள 300 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டு கம்பளை வைத்தியசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மண்சரிவு அபாயத்தினால் கண்டி வத்தேகம பிரதேச வைத்தியசாலை தொடர்ந்தும் மூடப்பட்டுள்ளது. கடும் மழையுடனான வானிலையால் பதுளை பசறை பிரதான வீதியின் பல இடங்களில் மண்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் குறித்த வீதியில் ஒரு வழி போக்குவரத்து முன்னெடுக்கப்படுகின்றது. பதுளை மாவட்டத்தில் தொடர்ந்தும் நெருங்க முடியாதுள்ள பதுளை, மீகாக்கியுள்ள, பிட்டமாருவ, உவா பர்ணகம் ஆகிய பகுதிகளுக்கு உணவு மற்றும் ஏனைய அத்தியாவசிய பொருட்களை விமானம் மூலம் கொண்டு செல்வதற்காக இலங்கை விமானப்படையின் ஹெலிகாப்டரும் இந்திய ராணுவ ஹெலிகாப்டரும் பதுளை வின்சென்ட் டைஸ் மைதானத்தை இன்று சென்றடைந்தன.
எல்ல கபறுகல என்சி பகுதியில் கடந்த 27ஆம் தேதி மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் 10 வீடுகள் மண் சரிவில் சிக்கியதுடன் 4 வீடுகள் முழுமையாக சேதமடைந்தன. குறித்த பகுதியில் உள்ள 14 குடும்பங்களைச் சேர்ந்த 35 பேர் தொடர்ந்தும் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தாலும் வீதி தொடர்ந்தும் மூடப்பட்டுள்ளது. கடும் மழையுடனான வானிலையால் கிளஞ்ச் தோட்டத்தில் பல மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. எனது நாடு எனது இதயம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்தார். පිරිසිදු කිරීම වලට වසන්ත රුපියල් 25000ක මුදලක් ලබා දෙනවා. பாதிப்படைந்த வீடுகளை புனரமைப்பதற்கு அரசாங்கத்தினால் 25,000 ரூபாவை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யாரேனும் ஒருவர் வாடகை வீட்டில் இருந்தாலும் அவருக்கு வீட்டின் உரிமை இல்லாவிட்டாலும் அந்த நிதி வழங்கப்படும். அதேபோல பெருந்தோட்டங்களில் உள்ள லைன் குடியிருப்புகளில் வாழும் மக்களுக்கு சொந்த வீட்டுக்கான உரிமை இல்லை. எனினும் லைன் குடியிருப்புகளில் உள்ள வீடுகளின் மீது மண்மேடுகள் சரிந்து விழுந்து வெள்ள நிலைமைக்கு முகம் கொடுத்து குறித்த வீட்டின் மீது மரங்கள் முறிந்து வீழ்ந்திருக்குமாயின் அவற்றை அகற்றுவதற்கும் வீட்டை மீண்டும் புனரமைப்பு செய்வதற்கும் 25,000 ரூபாவை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம். ஒரு வீட்டுக்கு 25,000 ரூபாய் பெற்றுக் கொடுக்கப்படும். කටයුතු කරනවා. නිවසේ එක නිවසකට රුපියල් 25000ක් ලබා දෙනවා. இதனிடையே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக வெளி மாவட்டங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வருகை தந்ததை அவதானிக்க முடிகிறது. பதுளை மாவட்ட மக்களுக்கு இன மத பேதமின்றி முன்னெடுக்கப்படும் மனிதாபிமான நடவடிக்கைகள் தொடர்பில் இன்று நாம் ஆராய்ந்தோம். இதுவழி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீண்டும் உறுதிப்படுத்தவும் பதுளை மாவட்டம் முழுவதும் பல்வேறு தரப்பினரும் பல நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பதுளை விஹாரகுட சுமணதேசகுட கிராமத்தில் உள்ள வடிகான் கட்டமைப்பு இன்று சுத்தம் செய்யப்பட்டது. பதுளை மீகா ஆகியுள்ள பகுதியில் வீதியில் உள்ள தடைகளை மாத்தறை நகரசபை ஊழியர்களும் மாத்தறை வாழ் இளைஞர்களும் முன்னெடுத்தனர். கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ள மகியாங்கனை நகரத்தை மீளக்கட்டி எழுப்பும் பணியை பலாங்குடையிலிருந்து வருகை தந்த இளைஞர்கள் முன்னெடுத்தனர். இந்த இளைஞர்கள் மகியாங்கனை நீதிமன்றம், வீடுகள், வர்த்தக நிலையங்களை சுத்தம் செய்தனர். மாத்தறையை சேர்ந்த வைத்தியர்கள் குழாம் பண்டாரவலை அல்ல பகுதியில் உள்ள நியூபர்க் தமிழ் மகா வித்தியாலயத்தில் நடத்தப்பட்ட மருத்துவ முகாமில் பங்கேற்றனர். டெமோதரி ஸ்பிரிங் வேலி வைத்தியசாலைக்கு செல்லும் ஒரே ஒரு வீதி இன்று புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. இன்றைய நிலவரத்திற்கு இணங்க கழனிவழி ரயில் பாதையும் தெற்கு ரயில் பாதையும் வழமை போன்று இயங்குகின்றன. கொழும்பிலிருந்து அவிசாவளைக்கும் கொழும்பிலிருந்து பெலியத்தவுக்கும் இடையிலான ரயில் போக்குவரத்தும் வழமை போன்று இயங்குகின்றன. புத்தளம் ரயில் பாதையில் உள்ள ரயில்கள் நாத்தாண்டிய வரை மட்டுமே இயக்கப்படுகின்றன. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம், திருகோணமலை, மட்டக்களப்பு, பதுளைக்கான ரயில் சேவைகள் தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்த ரயில் பாதைகளுடனான ரயில் சேவைகள் அம்பிபுஸ்ஸ வரை மட்டுமே இயக்கப்படுகின்றன. மண் சரிவினால் ரயில் தண்டவாளங்கள் சேதமடைந்த காரணத்தினால் ரம்புக்கன, பொல்கஹாவெல, கனிவத்து, குருநாகல் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் சுமார் 12 ரயில்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. මේකට අන්තර්ගතයි අපි ලොකෝමෝටිව්ස් කියන එන්ජින් සමග කෝචස් තියෙන දුම්රිය අන්තර්ගත 38 ரயில்கள் சிக்குண்டுள்ளன. சில இடங்களில் இயந்திரங்களுடன் பெட்டிகளை கொண்ட ரயில்கள் சிக்குண்டுள்ளன. இரு திசைகளிலும் ஓடக்கூடிய பவர் செட் ரயில்களும் சிக்குண்டுள்ளன. சில பவர் செட்கள் நிறைய பயணிகளை ஏற்றி செல்வதால் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன. இதனை டபுள் செட் என அழைப்பார்கள். கொழும்பிலிருந்து பேராதனை வழியாக பதுளைக்கு செல்லும் பிரதான ரயில் மார்க்கமே அதிக அளவில் சேதமடைந்துள்ளது. அம்பேபுச பகுதியில் இருந்து அளவு வரையிலான ரயில் பாதையை விரைவில் மீட்டெடுக்க முடியும் என நாங்கள் நம்புகிறோம். புத்கமுவ பாலம் வெள்ளத்தில் முற்றாக அடித்து செல்லப்பட்டு விட்டது. அங்கிருந்த சுமார் 20 முதல் 30 அடி உயரமுள்ள பெரிய பாலம் ஒன்று முழுவதுமாக அடித்து செல்லப்பட்டுள்ளது. இங்கே நாங்கள் ஒரு தற்காலிக பாலத்தை அமைத்து அதன் குறுக்கே ரயில் பாதையை நிர்மாணித்து அதன் வழியாக ரயில்களை இயக்க நாம் எதிர்பார்த்துள்ளோம். மேலும் யத்கல் கூட பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. எனினும் கோட்டை மருதானியில் இருந்து குருநாகல் ரமுக்கனை நோக்கி ரயில்களை இயக்க முடியும் என்றே நாங்கள் நம்புகிறோம். பொல்காகவெல, கனேவத்த, குருநாகல் போன்ற இடங்களில் 12 ரயில் பெட்டிகள் சிக்குண்டுள்ளன. இந்த ரயில்களை வெளியே எடுக்க முடியும். இதன் பின்னர் ரயில்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் திறன் உள்ளது. ரயில்கள் தற்போது பெரிய இயந்திரங்களில் தான் இயங்குகின்றன. இயந்திரங்களுடன் பெட்டிகளை கொண்ட சுமார் 50-55 ரயில்கள் காணப்படுகின்றன. சுமார் 80 முதல் 90% வரை உள்ள ரயில்களில் 38 ரயில்கள் சிக்குண்டுள்ளன. මේන් 38ක් තමයි ධාවනයට කිරීමට නොහැකිව හිර වෙලා තියෙන්නේ. மற்றும் மண் சரிவினால் பல வீதிகளூடாக
போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்ததுடன் அதனை சீர் செய்வதற்கான பணிகளில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஈடுபட்டு வருகின்றது. தடைப்பட்டிருந்த A மற்றும் B தர 250 வீதிகளில் 80 வீதிகளின் ஊடாக போக்குவரத்து வளமைக்கு திரும்பியுள்ளது. நாட்டின் அனைத்து பிரதான வீதிகளுக்குமான பிரவேச வீதிகள் திறக்கப்பட்டிருப்பதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கின்றது. கட்பாறைகள் சரிந்து விழுந்தமையினால் மூடப்பட்டிருந்த கொழும்பு கண்டி பிரதான வீதியின் கனேதென்னவிலிருந்து கடுகண்ணாவ போலீஸ் நிலையம் வரையான பகுதியினை வரையறைகளுக்கு அமைய மீண்டும் திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியினை இன்று முதல் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை ஒரு வழி போக்குவரத்திற்கு திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் தடைப்பட்ட மின் இணைப்புகளில் 85% வழமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவிக்கின்றது. அனர்த்தங்களினால் சுமார் 39 லட்சம் பயனாளர்களுக்கான மின்சாரம் தடைப்பட்டது. அனர்த்த நிலைமையினால் 16,771 டிரான்ஸ்போமர்கள் செயலிழந்துள்ளதுடன் அவற்றில் 14,549 டிரான்ஸ்போமர்களை மீள செயற்படுத்த முடிந்ததாக மின்சார சபை தெரிவிக்கின்றது. துண்டிக்கப்பட்டுள்ள ஏனைய இணைப்புகளையும் விரைவில் வழமைக்கு கொண்டு வருவதற்கு தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கம்பிளை டிட்வா சூறாவளியின் பின்னர் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் கம்பிளை நகரம் அதிகளவில் பாதிக்கப்பட்டது. நகரின் நடவடிக்கைகள் படிப்படியாக வளமைக்கு திரும்புவதை அவதானிக்க முடிகின்றது. கம்பிளைக்கு செல்லக்கூடிய கண்டி, கம்பிளை மற்றும் பேராதனை, தொலுவ ஆகிய வீதிகள் தற்போது திறக்கப்பட்டுள்ளன. புலனறுவையும் விரைவாக இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றது. நகருக்கு மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் மாவட்டத்தில் நீர் மற்றும் மின்சார விநியோகம் 2 வாரங்களுக்குள் மீண்டும் வழங்கப்படும் என மாவட்ட செயலாளர் தெரிவித்தார். கிரியுள்ள மாஓயாவில் நீர்மட்டம் அதிகரித்தமையினால் கிரியுள்ள நகரம் அதனை சுற்றியுள்ள பல கிராமங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. நகரம் தற்போது மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதுடன் மின்சார விநியோகமும் பெருமளவில் வழங்கப்பட்டுள்ளது. நீர் விநியோகத்தை வழங்கவும் நடவடிக்கை எடுத்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கம்பஹா அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தால் கம்பஹா நகரமும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இன்று அங்கு பதிவு செய்யப்பட்ட காட்சிகளே இவை. நகரத்தின் பல இடங்கள் சுத்தம் செய்யப்பட்டுள்ளதுடன் மின்சார விநியோகமும் வழங்கப்பட்டுள்ளது. நகருக்கு பிரவேசிக்கும் அனைத்து வீதிகளும் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதுடன் பொது போக்குவரத்து சேவைகளும் இயங்குகின்றன. ஹங்வெல்ல நகரமும் வெள்ளத்தில் மூழ்கியது. பிரதேசத்திற்கு செல்லும் அனைத்து வீதிகளும் தடைப்பட்டிருந்தன. நீர் வடிந்தோடியுள்ளமையினால் மக்கள் தற்போது தமது வீடுகளையும் கடைகளையும் சுத்தம் செய்து வருகின்றனர். நகரின் வீதிகள் தற்போது பெருமளவு திறக்கப்பட்டுள்ளதுடன் பிரவேச வீதிகளும் திறக்கப்பட்டுள்ளன. கண்டி கலகா நெல்லம்பை குருசந்தி பகுதியில் மண்மேடு சரிந்தமையால் சிக்கி உயிரிழந்தவர்களின் 3 சடலங்கள் நேற்று மீட்கப்பட்டுள்ளன. தொடர்ச்சியாக மண் சரிவில் சிக்கியவர்களை தேடும் பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. கண்டி தில்தோட்டை நாரங்கிண்ண தோட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவினால் 15 தொடர் குடியிருப்புகள் முற்றாக சேதமடைந்துள்ளன. இதனால் 35 குடும்பங்களைச் சேர்ந்த 145 பேர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஹட்டன் நோட்டன் பிரதான வீதியின் காசல்ரி லெதன்டி பகுதியில் உள்ள பாலம் ஒன்று தாளிறங்கியுள்ளமையால் குறித்த பாலத்தினூடான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது.